இது யாருன்னா ஒரு உளவு பிரிவுல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் டீனா தான் தமிழ்நாட்டில் சீமான். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து முளைச்சி வந்தானே தெரியல, டக்கு டக்குன்னு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா இது பண்ணிட்டு இருந்தா தமால்னு பார்த்தா ஏஜென்ட் டீனா மாதிரி தம்முன்னு வந்துருக்கலாம். நாம் சங்கிகளை ஒழிக்கப் போவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சீமான் ஒரு நாள் இருப்பார் என்பதை நான் இப்போ உறுதியாக சொல்லிக்கிறேன். அந்த சீமானை வைத்து தான் நாம் காரியத்தை முடிக்கப் போகிறோம் என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். பெரியார் பேரை சொல்லி தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அரசியல் போயிட்டு இருக்கு. ஏன்னா சீமான் ஒரு பக்கம் காமெடியன், இன்னொரு பக்கம் சீமான் நீங்க சீரியஸா இருக்கவே வேண்டாம். சீமானை எப்படி வேண்டுமென்னா என்றாலும் கையை காலை அமுக்க வைக்கலாம், அதற்கு நீங்க தயாராக. சீமான் ஒரு துருப்பிடிச்ச கத்தி, அந்த கத்தியை எடுத்து நம்ம எவனை கிழிச்சாலும் அவன் செப்டிக்கில் செத்து போயிடும், புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க சீமான் என்கிற கத்தி நீங்க கையில் இருக்க பழகுங்கள். அதே சீமான் வச்சு இந்த ஒரு 2-3 வருஷத்துல பாருங்க, சங்கிகளை என்ன கிழிக்கிறார். உங்க நொன்ன சொன்னா என்னன்னா எல்லாம் தாய் மதம் திரும்புங்கன்னு. நீ அப்படியே தாய் மதம் திரும்பிடுவியா? திரும்பி பார்ப்போம். வீட்டில் ஒரு செருப்பை கவ கொடுத்து ஒரு செருப்புல ஒன்று அடிப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய அவர் சொன்னார் ஏதோ சினிமா என்ட்ரி அப்படின்ற மாதிரி, ஏற்கனவே ஹீரோ என்ட்ரிலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சீமானை பொறுத்த அளவுக்கு நான் என்னோட பார்வையில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையாக அதுதான். ஏன்னா சர்வதேச அளவில் நம்ம புலிகள் உள்ள தொடர்புகள் இருக்குது, வெளிநாடுகள் நம்ம பத்திரிகையாளர் இருக்கிறதுனால நம்ம சங்கி கூட்டத்திலையும் உட்காந்துருக்கோம், மணிக்கணக்காக உட்காந்துருக்கோம். ஐயா சங்கராச்சாரியாரோட பேட்டியும் எடுத்திருக்கோம். இப்படி பல்வேறு தளங்களில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா சீமானுடைய செயல்பாடுகள் அதை பற்றிலாம் நிறையா சொன்னாங்க, பேசினாங்க. நீங்கள் எல்லாம் சமீபத்தில் வந்த விக்ரம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயா பாத்திரம் விளையிட்டு இருக்கோம். விக்ரம் கமலஹாசன் வீட்டில் பாத்திரம் விளையிட்டே இருக்கும், காய்கறி நறுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா படம் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது ஏஜென்ட் டீனா அப்படின்வாங்க. யாரான்னு பார்த்தா அப்படியே பல்ட்டி அடிச்சு அப்படியே நிற்கும். யாரான்னு பார்த்தா ஏஜென்ட் டீனா. இது யாருன்னா ஒரு உளவு பிரிவுல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் டீனா தான் தமிழ்நாட்டில் சீமான். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து முளைச்சி வந்தானே தெரியல, டக்கு டக்குன்னு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தா இது பண்ணிட்டு இருந்தா தமால்னு பார்த்தா ஏஜென்ட் டீனா மாதிரி தம்முன்னு வந்து நிற்கிறான். நம்ம ஆட்கள் பாத்திரம் விளக்குறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் குளத்தூர் மணிலாம் கூப்பிட்டு சொல்லி நல்லா இது பண்ணுவான்னு வேலை கொடுத்து வச்சா, திடீர்னு பார்த்தா ஏஜென்ட் டீனாவை மாதிரி அவர் ஷாக்கு. இப்போ அவர் வர்றதே இல்லை. குளத்தூர் மணி என்ன அந்த பாவத்தை செஞ்சுட்டோம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கு. இதில் நம்ம சீமானை பற்றி நம்ம பேசும்போது இது கிளைமேக்ஸ் ஒரு சில படத்தில் முன்னாடியே ஒரு லீடு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சங்கிகளை ஒழிக்கப் போவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக சீமான் ஒரு நாள் இருப்பார் என்பதை நான் இப்போ உறுதியாக சொல்லிக்கிறேன். அந்த சீமானை வைத்து தான் நாம் காரியத்தை முடிக்கப் போகிறோம் என்பது உங்களுக்கு இப்ப தெரியாது, பின்னாடி தெரியும். ஏன்னா சீமானை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வேஷத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. பெரியாருடைய கூட இருந்த மாதிரியே பார்த்துருப்பீங்க, இவர்கள் கூட இருந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, புலிகள் கூட இருந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அவர்கள் கூட இருந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, இப்ப சங்கிகள் கூட இருந்த மாதிரி பார்க்குறீங்க. இவங்க இந்த கும்பல் நான் சொல்றேன்ல, அது ஜாதி பேரை சொல்ல வேணாம், அவங்க எவ்வளவு பெரிய கோமாளி கூவைங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் பல கூட்டங்கள், தீகா கூட்டங்கள், பல கூட்டங்கள்லாம் பேசி நீங்க கைத்தட்டி ரசிச்சிருப்பீங்க, பார்த்து ரசி என்ன பேச்சியா என்ன ஸ்பீச்சியா தமிழனை பத்தி எப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ போன வாரம் ஒரு கூட்டம் நடந்தது. நான் திடீர்னு யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்தேன். எப்பவுமே இந்த யூடியூப் தம்பிகள் நண்பர்கள்லாம் ஃபோக்கஸ் பண்றது பேசுறவனை மட்டும் வச்சு எடுத்துருவாங்க. அவன் எங்கே பேசுறானே தெரியாது. ஏதாவது வீட்டில் மைக்கு வச்சு பேசுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர உட்காந்துருக்கவனையும் காட்ட மாட்டாங்க, முன்னாடி இருக்கவங்களையும் காட்ட மாட்டாங்க. இது வேறு வழி இல்லை, ஏன்னா ஒரு கேமரா தான் இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்தில் 2 கேமரா வச்சுருக்காங்க. அதுதான் சீமானோட ஸ்பெஷல். பின்னாடி ஒரு கேமரா வச்சுருந்ததில் முன்னாடி இருக்கிற ஆளுங்க ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிருந்தாங்க. எல்லாமே அறிவுஜீவிகள். அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அறிவுசார் குழுவில், பாஜகவோட அறிவுசார் குழுவில் ஒரு தலைவராக இருந்தார். ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்றது நம்ம அடுத்து சொல்லலாம். அவரெல்லாம் உட்காந்துருக்காரு, முன்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம ஏஜென்ட் டீனா போய் ஆவேசமா பேசுறாங்க, பயங்கர ஆவேசம். எப்பயும் போல கையை தூக்கி எல்லாம் பேசி என் பாட்டன் பாரதி இவ்வளவு உட்கார வச்சு, யாரு பொண்டாட்டியை உட்கார வச்சுட்டு நிக்கிறான் போட்டோல அப்படின்னு.
அப்படி செஞ்சது யாரு தமிழ்நாட்டில்? பாரதி. முதல்ல தன்னுடைய மனைவி உட்கார்ந்துருப்பா. அப்ப சொல்றாப்புல எப்பயும் வழக்கம் போல நம்ம ஏஜென்டி நான் பேசும்போது என்னன்னா, தமிழ பழைய ஆள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் முதல்ல செஞ்சோம். பெரியார் என்ன படிக்க வச்சாரு? இவரு ஔவையார் படிக்கலையா அப்படின்னா, டே ஔவையார் படிச்சா அப்பத்தா படிச்சாளா அப்படின்னு கேட்டா பதில் இருக்காரு. ஔவையார் 2000 வருஷம் 1000 வருஷத்துல ஒவ்வொரு ஔவையார்ன்றது 7 கேரக்டர் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அந்த ஔவையார் படிச்சிருக்கா, எப்படி படிச்சான்னு கேட்டேன். சரி அப்புறம் அப்பத்தா படிக்கல சாணி பொறுக்குச்சு, நீ ஏன் வந்து மெட்ராஸுக்கு வந்து தெருவில் படுத்திருந்த? அப்போ அப்பத்தா அதை விட பெரிய ஆளா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும், எம்எஸ் முடிச்சிருக்கணும், இல்லை யூஎஸ்ல இருந்திருக்கணும் இல்லையா, சாணி பொறுக்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இருக்காது. பெரியார் வந்தா எல்லாம் சொல்லி கொடுத்தாரான்றது இப்படி இருக்கும். அப்போ ஏஜென்டினா என்ன சொல்றாப்புல, உட்கார வச்சு பாரதியார் பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ, ஒரு பழைய போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பிடிச்சி ஒரு கான்செப்ட் பிடிச்சான், சினிமா மாதிரி பிடிச்சிட்டு உட்கார வச்சு போட்டதா தான். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் கை தட்டுறாங்க, அப்படி உணர்ச்சி வசப்படுறாங்க. யாருன்னா அந்த அறிவுஜீவி குழு ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அது பூராமே கொண்டையில் மண்டையில் கொண்டையை மறைக்காத அந்த கூட்டம் உட்காந்துருக்கு. அதில் போய் பேசுகிறாப்புல. பேசின உடனே எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு குபீர் சிரிப்பு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நம்ம காலகட்டங்களில் ஃபோட்டோ எடுக்க ஸ்டுடியோவுக்கு போனீங்கன்னா ஸ்டுடியோவில் உள்ள கேமராமேன் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்போம். ஆனால் லைட்டாக சிரிங்கன்னு நம்ம சிரிக்கிறதுக்காக போக மாட்டோம். ஆனால் ரைட்டில் வாங்கினேன், தோளில் கை போடுங்கன்னு வாங்க. இப்போ உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டை தவிர எல்லாத்தையும் வீடியோவில் எடுத்துடுறாங்க, கல்யாண வீடியோன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நைட்டு மட்டும் அதுவும் வந்து யூடியூப்பில் கட் பண்ணிடுவாங்கன்றதுனால சில பேர் போடல. இப்போ போன வாரம்லாம் ஒரு வீடியோ போட்டு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறான் பெட்டில், அப்படி போடுற வரைக்கும் எடுக்கிறாங்க, போட்டு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அது என்ன இந்த கல்யாணத்துக்கு இந்த என்ன ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ரெண்டும் காட்டிட்டாங்க. அந்த முக்கியமான விஷயத்த கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதில் கட் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் இன்னைக்கு நைட்டு போடுறான்னு வைங்க, அதை போடலாம் அப்படின்னு பூரா சரசரன்னு இன்னைக்கு 1000 வீடியோ இறங்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் பார்த்தோன்னே கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருக்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரனே மனைவியை கீழே உட்கார வச்சு தான் மேலே நின்றுருப்பான், கோட் ஷூட் போட்டு இப்படி நிற்பான். அவன் மனைவி வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான். இது வந்து அந்த காலத்து ஸ்டைல். எதெல்லாம் வச்சு ஓட்டுறான், இதை நம்பி கை வேற தட்டுறீங்களாடா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தற்குறிகள் கை தட்டுறான். அவன் கட்சியில் இருக்கான், சரி ரைட்டை பரவாயில்ல. நீங்களாம் யாரான்னு பார்த்தா அப்போ இவங்க உண்மையிலேயே அறிவுசார் குழுன்னு பேர் வச்சிருக்காங்க, இதெல்லாம் வச்சிருக்காங்க. தவிர இவங்களை போன்ற தற்குறிகளை நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுன்றது அந்த ஒரு கூட்டம் காட்டி கொடுத்துருது. ஸோ இதுதான் சீமான் அவர்களுக்கு சாதகமாக போயிருக்கு. ஏன்னா அவனையும் மண்டையை கழுவலாம். இப்போ அவன் தான் காசு வச்சிருக்கான். நீங்க ஒரு கான்செப்ட், அதாவது பெரியாரோட கான்செப்ட் எல்லாரும் பெரியாரிஸ்டுக்கு எல்லாமே நல்லா தெரியாது, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மக்கள் வந்து மன்னர்களுக்கு அடிமை, மன்னர்கள் வந்து கடவுளின் அடிமை, கடவுள் வேதத்திற்கு அடிமை, வேதம் பார்ப்பனியர்களுக்கு அடிமை. இதுதான் அந்த ஆர்டர். இந்த ஆர்டரை தான் திருப்பி அதை தான் என்ன பண்ணார் பெரியார் வந்து வேற வெட்டி விட்டார். ஏன்னா என்ன வேற வெட்டிட்டார்னா, அந்த காலகட்டங்களில் மன்னராட்சி ஒளிந்து விட்டது. பெரியார் மன்னர்களை பற்றி எதை பேசினாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை பற்றி பெருமையாக பேசினாலோ சிறுமையாக பேசினாலோ பாண்டிய மன்னர்களை பற்றி பேசினாலும் பெரியார் ஒருபோதும் வரலாற்றுக்குள்ளே போகவே மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னா, நல்லது செஞ்சானோ கெட்டது செஞ்சானோ ஒளிஞ்சு போயிட்டான் விடு. ஏன்னா இப்போ வந்து மக்களாட்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை டச் பண்ணுறாரு. அடுத்து அதற்கும் காரணத்தை பெரியார் சொல்லியிருக்காரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் கடவுளை டச் பண்ணுறாருன்னா, மேலே இருக்கவனை வெட்டணும். அப்போ அந்த ஆர்டரை உடச்சிட்டோம்னா டோட்டலாக எல்லாம் சரிஞ்சு என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த கடைநிலையில் இருக்கிற வரைக்கும் இருக்கான். அது ஜாதி மதம்லாம் கிடையாது. கீழே இருக்கவனை வந்து மன்னன் கட்டுப்படுவான். இப்போ நம்ம கவர்மெண்ட்டு கட்டுப்படுத்தப்பட்டவங்க, கவர்மெண்ட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டது. அந்த காலத்தில் கடவுள் வந்து வேதத்தை கட்டுப்பட்டார், வேதம் வந்து பிராமணர்கள் கட்டுப்பட்டது. இந்த ஆர்டரை கீழே தட்டி விட்டார். ஏன்னா 2ஆம் நிலையில் பெரியார் வரும்போது மன்னராட்சி முடிந்து விட்டது. ஏன்னா கீழே தட்டுறாரு, மேல இருந்து சரிஞ்சு விழுந்துறாங்க. அதைத்தான் இன்று வரை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இவ்வளவு காலம் மேலிருந்து எல்லாத்தையும் கடைநிலை புழு வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்மளை தட்டி விட்டாங்க, எல்லாமே இப்படி மேல ரிவர்ஸ்ல வளர்ந்துருச்சு. கடைநிலையில் இருக்கிறவன் இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்கிறான். அதான் நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன். இன்னைக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து உட்காந்துருக்காப்புல, ஆடியோ மட்டும்தான் வந்தது. அப்போ ஒரு பிராமணிய பெண்மணி, அந்த காலத்துலலாம் இப்போ பிரியா மாதிரி ஆட்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கே உள்ள விட மாட்டாங்க. இப்போ வந்து அப்படியே ரிவர்ஸில் போகுது. அந்த அம்மா கெஞ்சுற மாதிரி கேட்குது, அங்கே தூரத்தில் இருந்து நான் சொல்கிறேன் என்னை பேச விட மாட்டேறீங்க. அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஆகுது. அந்த அம்மா ஒரு முக்கிய ஆள், என்னை பேச விட மாட்டேறீங்க பிரியா சொல்கிறாப்புல, மாதத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு அனுமதி, நீங்கள் அடுத்த மாதம் வாங்க. இதை கொண்டு வந்தவர் பெரியார். இதை கொண்டு வந்தவர், இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்தவர். அந்த ஒரு ஆடியோ மட்டும்தான் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த அம்மா வெளிநடப்பு செஞ்சுட்டு போகுது. இது வந்து ரிவர்ஸ்ல இருந்தது.
இதே வந்து பட்டியலினத்தை சேர்ந்த உள்ள வந்து ஏதாவது கேள்வி கேட்குறியா ஏன்ட்டையா என்னை பார்க்கவா வந்த நீ அப்படி என்ற காலம் போய் இந்த அம்மையார் சொல்றாங்க பிரியா, இல்லைங்க உங்களுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, மாதத்துக்கு ஒரு கவுன்சிலர் தானேங்க, நீங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த மாதம் வாங்க, டைம் முதல்ல எழுதி கொடுங்க, லெட்டர் எழுதி கொடுங்கன்றாரு. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் பெரியார். இன்னைக்கு சீமான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசி கொண்டிருக்கிறதை கொண்டு வந்தவர் பெரியார். இப்போ இதெல்லாம் பெரியாரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஒரு பொண்ணு வந்து இப்போ எல்லாரும் அதான் பேசினாங்க, அந்த போன கூட்டத்தில் பரதாலாம் போட்டு அடையாளம் இவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த பொண்ணு பரதா போடாமல் வந்தால் மேடையில் ஏற்ற மாட்டாங்க, பரதா போட்டு வந்தால் தான் முஸ்லீம் பிள்ளை ஆதரவாக பேசுது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அந்த பாப்பா வந்து வாய்க்கு வந்தது ஏதோ பேசுது. அந்த பேச்சு போட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லலாம் ஒரு கொள்கையோடு பேசுவாங்க. இந்த இதுலலாம் இந்த விஜய் இதுலலாம் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு தம்பியை சேர்த்துருக்காங்க. அந்த தம்பி கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, மதுரையில் 22ஆம் தேதி ஒரு கல்யாணத்தில் பட்டிமன்றம், மாமியார் பெருசா மருமக பெருசா அப்படின்னு பேசணும் அப்படின்னா பேமெண்ட் எவ்வளோன்னா ஒரு 10 ரூபா கொடுத்துருக்கேன், சரி நீங்கள் மாமியாருக்கு பேசியிருக்கேன்றாங்க. 3 நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல திண்டுக்கல்ல வரும் அதே பட்டிமன்றத்தில், ஆனால் மருமகளுக்கு பேசுகிற வரல என்ன பண்ணேன், நான் பேசுகிறேன் மருமகளுக்கு நான் பேசுகிறேன், அவங்கள மாமியாருக்கு பேச சொல்லுங்க. இதுதான் நீங்களோட கொள்கை. அந்த மாதிரி இந்த பிள்ளையை கூப்பிட்டு இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு என்னம்மா பேசுகிற அப்படின்னோடனே அது விட்டு ஆட்டாருன்னு ஆட்டிடு. அந்த பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம், உங்கள் நொன்னை வந்து சொன்னா என்னன்னா எல்லாம் தாய் மதம் திரும்புங்கன்னு, நீ அப்படியே தாய் மதம் திரும்பிடுவியா? திரும்ப பார்ப்போம். வீட்டில் ஒரு செருப்பை கவ கொடுத்து ஒரு செருப்பில் ஒன்று அடிப்பாங்க. நீ வீட்டில் போய் சொல்லிப்பாரு எங்கள் அண்ணன் கொள்கை இதெல்லாம்னு. அவன் மக்களை பற்றி மனிதர்களை பற்றி மதத்தை பற்றி என்ன கடந்த காலத்தில் சொல்லியிருக்கானா அதை உங்கள் வீட்டுக்கு தெரியுமா? வீட்டில் சொல்லிடுவியா? நீ தாய் மதம் திரும்புறியா? வா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறோம், பெரியாரை எதுக்குறோம் ஏன்னா நீ நாளைக்கு தாய் மதம் திரும்புவா, திரும்பிடுவியா? வேணே வந்து பாதி இஸ்லாமியர்களை கொண்டு அங்கே உட்கார வச்சிருக்கேன். அவர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி அமீர் அப்பாஸ் சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம ஜென்ரலாக நடக்கிறத நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு பூரா விதைக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன்னா இன்னும் இந்த லைனில் பார்த்தா ஓகே, இன்னொரு லைனில் சீமானுடைய கதை முடிந்து விட்டது, எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. 80% எக்ஸ்போஸ் ஆகி இன்னும் 20% தான் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு முதலில் சீமான் வந்து ஒரு கான்செப்ட், சினிமா மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தமிழில் தூய தமிழ்லேயே பேச வேண்டும். ஏன்னா சீமான் கூட நெருக்கமாக அவர் கூட இருந்த ஆட்கள் பூராமே நமக்கு மிக நெருங்கியவர்கள் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டில் தான் சீமான் இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா, சீமானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருது. சீமான் நினைத்த அளவிற்கு பணம் கிடைக்கல. அப்போ வந்து உண்மையிலேயே ஒரு பற்றாளனாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிரபாகரன் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இதை வைத்து ஒரு மிக பெரிய அளவில் தொழில் பண்ணலாம். ஏன்னா ஈழத்தில் இருந்தவர்களும் ஈழத்திலிருந்து சென்றவர்களும் பல நாடுகள் இருக்கவும் நமக்கு பர்சனலாக பழக்கம் இருக்காங்க. இன்றைக்கும் ஜெர்மன்லேயும் பிரான்ஸ்லேயும் அங்கே வைத்திருக்க உண்டியல் இந்த மாதம் எவ்வளோ வசூலாச்சு, இவங்களுக்கு எவ்வளோ போச்சு, யார் யாரெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்கன்றது அவர்கள் கேட்டால் சொல்லிடுவாங்க. இப்போ அது டோட்டலாக கட்டு 90% கட்டு. அதனால தான் ஈழத்தமிழர் விவகாரத்தையும் தலைவர் விவகாரத்தையும் இப்போது எடுத்து பேசுவதே இல்லை. ஏன்னா வந்து இப்போ எல்லாம் ஃபண்டெல்லாம் கட் ஆயிடுச்சு. ஸோ இது இப்படி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறான்னா, சீமானை வைத்து ஏன்னா அது வந்து ஒரு தேச தொடர்பான ஒரு விவகாரம், ஒரு உளவுத்துறை தொடர்பான விவகாரம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு இலங்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் இன்னொரு சைடில் வேற ஒரு மாதிரியான, அது எந்த அரசு வந்தாலும் வேறு மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டை இலங்கையில் செஞ்சு கொண்டிருக்கும். அது இலங்கை தமிழர்களுக்கும் அமைப்பில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபேம் பண்ணுறாங்க. எதை டிஃபைன் பண்றாங்கன்னா, வரலாறை அழிக்கணும். இப்ப ஏன் சீமான் பெரியார் எடுத்திருக்கான்றது இது ஒரு காரணம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 1950களில் பாத்தீங்கன்னா ரஷ்யால மிகப்பெரிய புரட்சி செய்து ரஷ்யாவை வந்து உலக அளவில் நம்பர் 1 நாடாக வைத்திருந்தவர் ஜோசப் ஸ்டாலின். ஸோ ஜோசப் ஸ்டாலினை வந்து வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய குறிக்கோள். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அவர் இறந்துட்டாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அங்க உள்ள கைகூலிகளை வைத்து அவர் சிலைகளை பூரா அப்புறப்படுத்துறாங்க. இன்னைக்கு வரை, இப்போ வரைக்கும் 2010 வரைக்கும் ஜோசப் ஸ்டாலின் சொந்த ஊர்ல இருக்க சிலையை வந்து சில கைகூலிகளை வைத்து அகற்றிருக்கிறார் அந்த நாட்டிலேயே. அதே மாதிரி நீங்க சதாம் ஹுசேன் தெரியும், நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோட்டு முக்கில் இருக்க சதாம் ஹுசேனோட பிரம்மாண்டமான சிலையை கீழே தள்ளி விட்டுருப்பான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், இப்ப நீங்க பங்களாதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புரட்சின்ற பேர்ல அந்த சின்ன பையன் பண்ண இதுல முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முஜிபுர் ரஹ்மான் சிலையை உடச்சு விட்டுருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள், அந்த நாட்டு மக்களை கண்ணிமை போல் காத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தவர்களை
அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை அழிக்க வேண்டும். அந்த வகையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வரலாற்றை அழிச்சிருவான். ஈழத்திலே அதான் நடந்துச்சு. முதல்ல மக்களை கொள்வதற்கு முன்பு அந்த யாழ்ப்பாணத்துடைய நூலகத்தை கொளுத்தினார்கள். அங்கே ஏகப்பட்ட வரலாற்று புத்தகங்கள், ஆவணங்கள், கல்வெட்டுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் இப்போ நீ நானும் ஒன்று வா மோதிக்குவோன்ற மாதிரி தான் இறங்குவாங்க. அந்த வகையில் தான் இப்போ பெரியாரை வீழ்த்துவதற்கு அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். என்னென்னா பெரியார் பேரை சொல்லி தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அரசியல் போயிட்டு இருக்கு. இப்போ தன்னெழுச்சியே அத்தனை பேர் வந்திருக்கீங்க. நான் ஒரு புஸ்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய ஆள், ஒரு சினிமாவில் இருந்த ஒரு டைரக்டர் தான். ஒரு 2 டைரக்டரை கூப்பிட்டுருந்தாரு, ஒரு டிவி ஓனரை கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா என்னையும் அழைச்சிருந்தார் நண்பர்ன்ற முகையில். நானும் போயிருந்தேன். என்னை பேசுகிற கூப்பிடல. அது நான் சொல்கிறது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. நானும் உட்காந்துருந்தேன். போய் லேட்டாக போயிட்டோமே, நான் வேகமாக போகிறேன். வேற சேரெல்லாம் காலியாக இருந்தது. மைக் செட்டு போடுறவர், கேமராக்காரர் மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியா இவ்வளவு பேர், வேற எந்த வசதியும் இல்லை. இது ஒரு ஏசி ஹால் கூட இல்லை. இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா பெரியாரிசம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அப்படின்றது இது ஒண்ணுதான் சாட்சி. பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா அவர்களுக்கு ஆழமாக இங்க வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரியாரை பற்றி மிக ஆழமாக தெரிந்த பெண்களும் வந்திருக்கிறார்கள், லேசாக தெரிந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம், ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்றோம் அப்படின்னாலே அன்னைக்கு பெரியார் போட்ட விதை தான். அதனாலதான் இவங்க எல்லாம் வேரோட வெட்டணும்னு பாக்குறான். பெரியார்ன்ற அந்த மரத்தை கனியை பறிச்சு தின்னா கூட நம்ம விட்டுலாம். ஒரு இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது மாங்காய் அடிச்சு தின்றுவாங்க அடுத்த தோட்டத்தில், அவங்க கூட வாட்ச்மேன் விரட்டினா ஓடிடுவோம். ஆனா இவன் என்ன பண்றான்னா இந்த மாமரமே இருக்கக்கூடாதுன்னு வேரோட வெட்டுவதற்கு அவர்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே என்னன்னா சார்லி சாப்ளின் காமெடி மாதிரி தான் தமிழ்நாட்டில் முடிய போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். சீமான் அந்த மரத்தை வெட்டுகிறேன் என்கிற பேர்ல கிளை தலையில விழுந்து, சில பேர் விட்டா இல்ல கிளையில உட்காந்து வெட்டுற மாதிரி காமெடி எல்லாம் போட்டிருப்பாங்க. அவன் கிளைய வெட்டுறேன்னு சொல்லி அவனு விழுந்து செத்து போயிடுவான். கிளை மரம் அப்படியே இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகிறது அப்படின்றது நீங்க சின்னமாக பார்க்க போறீங்க. ஏன்னா சீமான் ஒரு பக்கம் காமெடியன், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கிற அடியில வடிவேல் ஒரு காமெடியில சொல்லுவார். என்னன்னா விக்ரம் அப்படி படுத்திருக்கும் போது வடிவேல் முரட்டு மீசையும் ஒரு மலையாளி டைரக்டர் எடுத்த படம் ஒரு மருவும் வச்சு நிப்பாரு. புலி என்ன புலி இங்க நிக்கிற அப்படின்னா, வந்திருக்கேன் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. என்ன புலி ராயரையாவை பார்க்க போனேன்னு. ராயரையாவை பார்த்து வேலை எதுவும் கொடுக்கலையான்னு. அவர் ஒரு நிமிஷம் பார்த்தாரு, மறைச்சு உத்து பார்த்தாரு, தப்புன்னு கையை காலை அமுக்குன்ட்டாரு. ஐயோ இதே இவ்வளவு பெரிய மீசை வச்சு மருவெல்லாம் வச்சு மிரட்டலா இருக்கு, உனையே கையை காலை அவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க பார்த்தவொடனே அப்படின்ற மாதிரிதான் சீமான். இதுதான் சீமான் நீங்க சீரியஸா எடுக்கவே வேண்டாம். சீமானை எப்படி வேண்டுமென்னா என்றாலும் கையை காலை அமுக்க வைக்கலாம், அதற்கு நீங்க தயாராக. அதுதான் நமக்கு வேணுமே தவிர சீமான் ஒரு துருப்பிடிச்ச கத்தி. அந்த கத்தியை எடுத்து நம்ம எவனை கிழிச்சாலும் அவன் செப்டிக்கில் செத்து போயிடுவான். புரியுதா அவங்களுக்கு? அதனால நீங்க சீமான் என்கிற கத்தி நீங்க கையில் எடுக்க பழகுங்கள். அதே சீமான் வச்சு இன்னும் 2-3 வருஷத்துல பாருங்க சங்கிகளை என்ன கிழிக்கிறார். புரியுதா அவங்களுக்கு? இது நடந்தே ஆகும். அவர்கள் ஒளிந்து போவார்கள். சீமானை நம்பி போனவன் பூராமே நாசம். ஏன்னா இன்னொரு அஜெண்டா என்ன கொடுத்தாங்கன்னா, பிரபாகரன் அவர்களுடைய புகழை குலைப்பதற்காக அவர் சமையல்காரர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தான். இந்த கறி அந்த கறி அந்த கூட சகோதரர் கூட சொன்னார், ஆமா ஓட்ட 3 போட்டா போக முடியாதுன்னு சயின்ஸ்ல சொல்லுது அப்படின்னாரு. ஆனா உண்மையில சயின்ஸ்ல சொல்லுது, ஆனா ஹிஸ்டரியில அப்படி சொல்லலையே. ஆமா ஓட்ட 3 போட்டா போலான்னு சொல்லு. சீமானோட ஹிஸ்டரியில அப்படி இல்லை சொல்லுது அப்படின்ற மாதிரி இதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமா இவ்வளவுதாங்க இருக்கு, இதுல ஒருத்த ஏறி உட்கார முடியுமாங்க? அதையும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா பெரிய படகு மாதிரி இருக்கு ஆமை. அப்படி ஆமையே பார்த்திருக்காது. ஆமையோட சரித்திரத்துல ஆமையோட தன்மையில ஆமையே பார்த்திருக்காது இப்படி ஒரு ஆமை. அப்ப ஆமையை அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு ஒரு கதையை சொல்லி அதையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா இப்ப ரொம்ப நாள் நம்ம யூடியூப் தம்பிகள்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை இல்லை, சீமான் இல்லை, எதை வச்சு ஓட்டுறது சேனலை ஒண்ணுமே தேர மாட்டேன். $1000 கூட தேர மாட்டேங்குது போட்டா சீமான்ட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க தமிழர்களுக்காக ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. மான் ஊருகான்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை வச்சு 1 வாரம் ஓட்டினேன். கேளுங்க, அவங்களாம் தெரியும். நல்லா போச்சு, 1 வாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ திருப்பியும் டவுன் ஆகி போய் இப்போ திருப்பி பெரியாரை போட்டு இழுத்து 4 பிள்ளைங்களை கட்டி இறக்கி விட்டுருக்காப்புல. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏன் அன்னைக்கு கூட்டத்திற்கு சீமான் வரவில்லை, இந்த பிள்ளைங்க பசங்களை வச்சு பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல இருந்து மாமூல் போயிடுச்சு. ஒரு இடத்துல போய் கேஸில் தப்பிக்கிறதுக்காக தமிழக அரசோட ஒரு உடன்பாடு போட்டோன்னே அவங்க கேட்டாங்க, யோ காசு வாங்கினா என்ன ஒன்றும் பண்ணாமல் நீ பாட்டு உட்காந்துருக்கு 1 மாசமா ஆனோடனே, இல்லை எஜமா நான் நான் ஒரு 4 பேரை வச்சு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லி கூட்டத்தை நடத்தி வண்டியாக பேச விட்டுருக்காங்க. இவங்க கூப்பிட்டு கேட்டேன் என்னன்னு, நான் போல இல்லை, இல்லைங்க ஆசைப்பட்டாங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. ஸோ இவர்கள் எல்லாமே என்னன்னா, சீமான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னன்னா சீமான் ஒரு வழிபோக்க ஒரு இடத்துக்கு போறோம்னா டீ கடையில் நிற்கிற மாதிரி தான்.
டீக்கடையில் நம்ம சாப்பிட்டோம், அந்த இடத்துல நிற்க மாட்டோம், அடுத்த ஏரியாவுக்கு வருவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ரவுண்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சீமான்றது நம்மகிட்ட தான் வருவாங்க. சுற்றி சுற்றி வந்து இந்த திராவிட கொள்கையில் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா, பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மீண்டும் அவர்கள் வந்துடுவாங்க. நிச்சயமாக இந்த போராட்டத்தில், பெரியாருக்கு எதிரான சங்கிகளோட போராட்டத்தில் சீமானை வைத்து நாம் இன்னும் 2-3 வருடங்கள் வெற்றி பெறுவோம். இதே சீமான் சங்கிகளை கிழிப்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம், அது நடக்கத்தான் போகிறது என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.